பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய துவக்கம், புதிய முயற்சி. கொஞ்சம் யோசிச்சிருக்கிறீங்க. இந்த நாளின் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஆசீர்வாதத்தோடு தேவன் உங்களை நடத்த போகிறார். உபாகமம் 9வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனோக்கின் புத்தராகிய பெரியவர்களும் நெடியவர்களும் ஜனங்களை துரத்திவிட போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனோக் புத்தருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கிற கானான் தேசத்துக்குள்ள கடந்து போக போறாங்க. ஆண்டுடைய வார்த்தை ஊழியக்காரன் மூலமாய் பலப்படுத்தி சொல்லப்படுகிறது. ஜனங்களை துரத்திவிட போகிறாய். இஸ்ரவேலே கேள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போகிறாரோ, எந்த இடத்துல காட்ஸ் லீடிங் இருக்குதோ, எந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ, அதற்கு முன்பாக இருக்கிற மனிதர்களை, தடைகளை, சூழ்நிலைகளை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களை நடத்தி கொண்டு போகிற அந்த மேக ஸ்தம்பம், அந்த அக்னி ஸ்தம்பம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகும். நீங்க யோசிக்கிறபடி நீங்க ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவங்க எனக்கு ரொம்ப ஹர்டலா இருப்பாங்களா, இவங்க எனக்கு தடையை கொண்டு வருவாங்களா? எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகளை, தடைகளை கொண்டு வந்தாலோ, எத்தனை பேர் உங்கள் உயர்வை தடுக்க நினைத்தாலோ, இந்த வசனத்தின்படி உங்களுக்கு எதிராக இருக்கிற ஜனங்கள் துரத்தி விடப்பட போகிறார்கள். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களுக்குள் இருந்த தேவ கிருபை வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் எதற்காக, எந்த இடத்துல கர்த்தர் உங்களை முன்குறிக்கணும்னு சொல்லி, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி முன்குறித்து இருக்கிறாரோ அந்த நாட்களுக்குள்ளாய் ஆண்டவர் கொண்டு போகிறார். ஏசப்பா உங்களோடு கூட வருகிறார். நீங்க முன்பாக கடந்து போக போக உங்களுக்கு தடையாய் தோன்றுகிற என்ன காரியங்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் துரத்தி விடப்படுவார்கள். உங்க முன்னேற்றத்தை தடை செய்ய எந்த வல்லமையினால முடியாது. எந்த மனிதர்களும் உங்களுக்கு தடையாய் வரவே முடியாது. ஏசப்பா உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். அந்த தேவாதி தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். நீங்க சொல்ல வேண்டிய காரியம்லாம், ஆண்டவரே என்னோடு கூட வாங்க, எனக்கு முன்பாக கடந்து போங்க. அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு இருக்கிற தடைகள் மாற்றப்படும். நீங்க உங்க தடைகளா இருக்கிறவர்களை துரத்தி விட போகிறீங்க. அது எப்படி தெரியுங்க நடக்கும்? ஆண்டு உங்களை கொண்டு போவார். உங்களோடு வருகிற தேவ பிரசன்னம், உங்களோடு கடந்து வருகிற அந்த தேவ ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போவார் பாருங்க. அவங்க எல்லாம் விலகி விலகி உங்கள் வழிகள் கிளியர் ஆகும். உங்க வழிகள் ரொம்ப கிளியராக போகுது. ஆண்டவரே எனக்கு வழியே இல்லையே, இந்த இடத்துல நான் காரியங்களை செய்யவே முடியாது, இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக பாதைகளை செவைப்படுத்தி விட்டார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க வழிகள்லாம் ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்க. வழிகள் எல்லாவற்றிலும் அவர் இணைத்துக்கொள். அவரின் பாதைகளை செவ்வைப்படுத்துவாருங்கபடி உங்களுடைய லைனை ஆண்டவர் கிளியரா வைத்திருக்கார். எந்த இடத்துலயும் உங்களுக்கு தடை வராது. யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ப்ரமோஷன், அந்த டிரான்ஸ்பர் ஆர்டர் உங்களுக்கு கரத்துல வந்து சேரும். அதை யாரு தடை செய்ய முடியாது. தடை செய்ய நினைக்கிற மனிதர்களை என் ஆண்டவர் துரத்தி விடுவார். அவர்கள் அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. நீங்க கவலையே படாதீங்க. நீங்க புது இடத்துக்கு போக போறீங்க, ஒரு புது துவக்கத்துக்கு போக போறீங்க. உங்களை குறித்து பேசின நாவுகள், அந்த மனிதர்களை நீங்க தேடியும் காணாது இருக்க போறீங்க. ஆண்டவர் உபாகமம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி ஜனங்களை ஆண்டவரே துரத்தி விட போகிறார். உங்கள் பாதைகள் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். யோசித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நான் இங்க போலாமா வேண்டாமா, இல்ல டிராப் பண்ணிடலாமா, இல்ல ஆல்டர்னேட் ஆப்ஷன் கேட்கலாமான்னு யோசித்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. எதை யோசிக்காதீங்க. உங்க கரத்துல என்ன ஆர்டர் இருக்குதோ, உங்களுக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்களுக்கு என்ன லீடிங், என்ன டெஸ்டினேஷன், இன்னைக்கு உங்க டெஸ்டினேஷன் எதுவா இருக்குதோ, proceed to the destination. Do not ask for a change of destination or places. Move on. God is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அற்புதங்களும் அதிசயங்களும் உங்களை பின்தொடரும். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.